இப்போ நடந்து முடிந்திருக்கிற தேர்தல் ஒரு முடிவுங்கிறது ஒரு பெரிய மக்கள் எதிர்பார்க்காத ஒரு முடிவு மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி நடப்புறது இது முதல் முறை இல்லை. இந்த மீடியாக்கள்ல வர்றது மாதிரியான செய்திகள் எதுவும் உண்மை இல்லை. எந்த நெருக்கடியும் கிடையாது, எந்த அழுத்தமும் கிடையாது. அதே மாதிரி குதிரை பேரம் என்பதற்கும் இங்க இடம் இல்லை. ஆனால் திமுக ஆட்சியில அப்படி கொடுத்த ஒன்றை கூட அதிமுக எம்எல்ஏக்கள் கொடுத்ததை நிறைவேற்ற ராஜினாமா செய்திருக்கிறார். இப்போ சீட் யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு தான். இன்னும் சொல்ல போனால் அதிமுக திமுக அவருடைய குடும்பங்களிலிருந்தும் வாக்கு போயிருக்காங்க. அதான் உண்மை. இப்போ இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டு நாளைக்கு நீங்க தேர்தல் வச்சீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய அளவுல வெற்றியை அவங்க ஈட்ட முடியும். அது ஆசையை சொல்லலாம், இன்னொரு தேர்தல் வந்துடாதா அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டு அப்படி சொல்லலாம். ஆனால் பெரும்பான்மை மக்களுடைய எண்ணம் இந்த இரண்டு கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சியை அவங்க விரும்பியிருக்காங்க. இப்போ ஸ்டாலின் சொன்ன மாதிரி எங்களுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டின்னு இருந்தார். அப்போ இப்படி கணிக்கத்தவர்னா என்ன ஆகுங்கிறது அவராலே அவரை சீட்டை காப்பாற்ற முடியல. பார்த்தீங்க, ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி கிங் அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு வழக்கறிஞர் அரசியல் விமர்சகர் திரு அதிவீர ராமபாண்டியன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா. தேர்தல் முடிந்த பிறகு இன்றைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ராஜினாமாக்கள் எல்லாமே குதிரை பேரம் அப்படின்ற விமர்சனத்தோட பார்க்கப்படுது. பாஜக தரப்புல இன்றைக்கு திரு பொன்னார் அவர்கள் வைத்த விமர்சனம், பாமகவிலிருந்து திரு அன்புமணி ராமதாஸ் வைத்த விமர்சனம், இந்த ரெண்டு விமர்சனங்களுமே நடந்துட்டு இருக்கிறது குதிரை பேரம் அப்படின்றதுல அவங்க தெளிவா பேசியிருக்காங்க. இதை எப்படி பார்க்கறது? முதல்ல இந்த ராஜினாமா செய்து பிறகு ஆதரவு நிலைப்பாடுன்றதை எப்படி பார்க்க? அறம் சார்ந்து நீங்க வழக்கறிஞர், நம்ம சட்டம் தாண்டி நம்ம கடந்த காலில் பேசியிருக்கோம் இல்லையா, அறம் சார்ந்து சொல்லுங்க. இல்லை, நிச்சயமா. அதாவது இப்போ நடந்து முடிந்திருக்கிற தேர்தல் இது ஒரு முடிவுங்கிறது ஒரு பெரிய மக்கள் எதிர்பார்க்காத ஒரு முடிவு மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க இல்லையா. அப்போ இது ஒரு புதிய களம். இன்னும் சொல்ல போனால் ஒரு 3 முனையோடு இருக்கக்கூடிய தேர்தல் களமாக இருந்திருக்கிறது. ஆனால் அப்படி இல்லை, 2 களம்தான் என்று நம்ப வைக்கப்பட்டது. இப்போ நம்ம கூட பேசியிருக்கோம், அந்த கோணத்திலாம் பேசியிருக்கோம். ஆனால் முடிவு இல்லை, இது 3 கோணங்களில் தான் தேர்தல் களம், மக்களும் வாக்காளர்களாக பிரிந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறது தேர்தல் முடிவுக்கு அப்புறம் நமக்கு மே 4க்கு பிறகு தமிழ்நாட்டுடைய அரசியலே மாறி மே 4க்கு முன் மே 4க்கு பின் அப்படிங்கிறது நம்ம நிச்சயமா சொல்லலாம். இதுவரைக்கும் இருந்த அரசியல் தட்பவெட்ப நிலைக்கு மாறாக இப்படி ஒன்று இருந்திருக்கிறது. நீங்க தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி நடப்புறது இது முதல் முறை இல்லை. சரி, 1950 முதல் முறை சட்டமன்ற தேர்தல் நடந்த போதே தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சட்டமன்றம் தான் வாக்கு எண்ணிக்கையின் போது இருந்தது. அதன் பிறகு ஒரு சில கட்சிகளை காங்கிரஸோடு இணைத்து தான் மெஜாரிட்டியை கொண்டு ஆட்சியை நகர்த்தினாங்க. அதனால இது தமிழ்நாட்டுல முதல் முறையா நடக்குது அப்படிங்கிறது இல்ல. முதல் தேர்தலே தமிழ்நாட்டுக்கு அப்படிதான் நடந்தது. மெஜாரிட்டி இல்லாத ஒரு காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி இல்லாத நிலைமை. எதிர்நிலையில இருந்த அவரை அழைச்சிட்டு கட்சியில சேர்த்து போனாங்க. அடுத்து அன்னைக்கு தேதியில கட்சியில சேர்க்கணுமா வேண்டாமான்னா அந்த தேவையும் கிடையாது. ஏன்னா ஆன்டி டிஃபெக்ஷன்ங்கிறது ராஜீவ்காந்தி பிரதமரா இருக்கும்போது கொண்டு வந்ததுதான் கட்சி தாவல் தடை சட்டம். அவங்களுக்கு அப்ப அந்த வாய்ப்பே கிடையாது. இது என்ன ஆண்டு இது கட்சி தாவல் தடை சட்டம்? கட்சி தாவல் தடை சட்டம் இவங்க இந்திரா காந்தி அம்மையார் இறப்புக்கு பிறகு ராஜீவ்காந்தி வந்த பிறகு. அப்போ அந்த இது 50ல பாத்துக்கோங்க, இவங்க இறக்குறது 80ஸ்ல.
ஸோ இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த களம் ஏற்கனவே இப்படியெல்லாம் இருந்திருக்கு, இன்றைக்கும் அப்படி இருக்கு. ஆனா இடையில ஒரு 4 தலைமுறை அது நடக்கல. அதுதான். அதனால நாம இதை வந்து இப்படி ஐயோ குதிரை பேரம் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குதுன்னு சொல்றோம். இங்க பேரங்களின் அடிப்படையில் எதுவும் நடக்கிறது இல்லை. நீங்க வந்து இந்த பெரும்பான்மை முடிவு இப்படி இருக்கு. ஏற்கனவே இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சட்டமன்ற தொகுதியில நிற்கிறவர்கள், நான் நேத்து இசைக்கு சுப்பையா அவர்களுடன் போய் அங்க ராஜினாமா கொடுக்கும்போது நானும் உடன் இருந்தேன், சபாநாயகர்கிட்ட கொடுக்கும்போது. என்ன சார் அது எழுதி கொடுக்கணும் அப்படின்றது என்ன? எழுதி கொடுங்க உங்க கைப்பட அப்படின்னு இல்ல, அது என்ன எப்போதுமே எழுதிதான் கொடுக்கறது, அப்படி எழுதிதான் கொடுப்பாங்க. சரி, கையால எழுதி கொடு. அதாவது பின்னாளில் யாராவது வந்து நீங்க அச்சடித்த பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது டிஃபென்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக சுய நினைவோடு அவரே கைப்பட எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். அதுல இருந்து அழுத்தமும் நெருக்கடி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தாவேகா தரப்புல அழுத்தம் நெருக்கடி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். அது எப்போதுமே அவங்க வந்து எல்லாம் சரியா, அதாவது என்ன எழுதணுங்கிறத ஒரு இதுல ஃபார்மேட் எழுதி வச்சுட்டு அவங்க கையால உட்காந்து எழுதி தான் கொடுப்பாங்க. தவறு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாம ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு கடிதம் கொடுக்கும்போது ஒரு 2 தடவை எழுதி பார்க்கறது இல்லையா? இல்லை டைப் பண்ணி அதை அப்பெல்லாம் எழுதி பார்ப்போம், இப்போ டைப் பண்ணி வச்சுப்போம். இப்போ பேசுறதே டைப் பண்ணி வச்சிடறோம், எல்லாமே டைப் பண்ணி வச்சிடறோம். அது மாதிரி அந்த இதை எடுத்து வச்சுக்கிறோம். அங்க இந்த சந்தேகங்கள்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் இன் பிரசன்ஸ் ஆஃப் சபாநாயகர்கிட்ட வந்து நான் தான் சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதியினுடைய உறுப்பினர் சொல்லி என் கையால் எழுதிட்டு வருகிறேன்னு சொல்லி அதை எழுதிட்டு வந்து கொடுக்கறது. அப்ப இதுல யாருடைய தூண்டுதல், நெருக்கடி, எந்த பிரஷரும் இல்லைங்கிறது முதல்ல அதை எஸ்டாப்ளிஷ் நடக்கிறது. இது ரொம்ப அதை வச்சு எழுதிக்க திருத்தம் தான் மாத்திக்க அவ்வளவுதான். அதுல முதல் ஒரு முறைக்கு 2 முறை எழுதி பார்த்துட்டு பண்ணுவோம். இப்ப சிஸ்டம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், என்ன டிராப்ட்னாலும் எழுதிட்டு அங்கே கரெக்ஷன் பண்ணிட்டு எடுத்து கையில வச்சுப்போம். ஆனால் நாம மேனுவலா எழுதி கொடுக்கறது, நான் எழுதுறேன், என் சுய நினைவோடு எழுதுறேன், அதை பார்த்து எழுதுறேன்னு நம்ம எழுதுறது. அதனால இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு அதையும் ஊடகம் பேசு பொருளாகிறாங்களா? அதெல்லாம் இந்த ப்ரொசீஜரல் தெரியாததுனாலதான். ஒவ்வொருத்தரோட கன்வீனியன்ட் இன்கன்வீனியன்ட் தானே. ஒரு சிலர் இருப்பாங்க, இப்போ ஒரு அட்வொகேட்டா இருக்கேன்னு வைங்களேன், நான் அடர்த்தியான பிராக்டிஸ்ல இருக்கும்போது நான் ஒரே டிராப்ட்ல கூட எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுவேன், கையால என்ன எழுதிக்கிறாங்க போதும் அப்படின்னு. இப்போ திரு இசைக்கு சுப்பையா அப்படி பாத்தீங்கன்னா பெரிய பிசினஸ்லயும் இருக்காரு, அட்வொகேட்டாவும் இருக்காரு. அவருடைய கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி இமீடியட்டா பண்றதுக்கெல்லாம் அவங்க பிஏஎஸ்ஏ 3-4 பேர் இருக்காங்க. அவர் சரி, பிசினஸ் தொடர்பா, அரசியல் தொடர்பா, இந்த விஷயங்கள் தொடர்பா, டே டு டே லீகல் டீம் இருக்கும், அதெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் பண்ணி வச்சுதான் சிறப்பா பண்ணியிருக்காங்க. அதுல எந்த விதமான இந்த மீடியாக்கள்ல வர்றது மாதிரியான செய்திகள் எதுவும் உண்மையில்லை. எந்த நெருக்கடியும் கிடையாது, எந்த அழுத்தமும் கிடையாது. அதே மாதிரி குதிரை பேரம் என்பதற்கும் இங்க இடம் இல்லை. ஏன் சொல்றேன்னா, இப்ப இயல்பாகவே வந்து இசைக்கு சுப்பையா அவர்களை பத்தி எனக்கு பர்சனலாகவே நல்லா தெரியும். பொதுவா தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து அரசியல் செய்ய வந்தவர் அப்படிங்கிறதும் தெரியும். தொடர்ந்து அந்த தொகுதியில் அவர் வெற்றி பெற்று வருவதற்கான காரணம் என்னன்னா, இதை வந்து ஒரு சேவை மனப்பான்மையோடு அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த தேர்தலுக்கு அப்பாற்பட்டு தனிப்பட்ட செல்வாக்கும் அதுல நிறைய இருக்கு. தனிப்பட்டு மக்களுக்கு செய்கிற சேவை நிறைய இருக்கு. எப்படின்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து செய்யக்கூடியதை அவர் தன்னிடம் வருகிற தொகுதி மக்களுக்கு செய்யறாரு. அடுத்து தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து இப்போ நீங்க வந்து ஒரு எம்எல்ஏ நிதியில கொடுக்க வேண்டிய பொருட்கள் ஒரு லிஸ்ட் வச்சு, நிவாரணம் என்ன கொடுக்கலாம். ஒரு உதாரணத்திற்கு ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு மோட்டார் வண்டி கொடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு எம்எல்ஏ நிதிகள் அதுக்கான இதெல்லாம் இல்லை. அப்ப அதை என்ன பண்ணுவாங்க, கட்சி சார்பா கொடுப்பாங்க. கொடுக்கறது அதெல்லாம். அப்ப அப்படி வந்து தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து நிறைய அந்த தொகுதியில அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அதனால இவருக்கு பண தேவை என்பது இருக்கா அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்டோம்னா இல்லை, அதற்கான அவசியமும் இல்லைங்கிறது தான் முதல் கருத்து. 2வது கருத்து, ஒரு பண தேவையே இல்லாத, ஏற்கனவே தன்னுடைய அஃபிடவிட்ல எவ்வளவோ அதாவது 100கணக்கான கோடிகளில் தன்னுடைய சொத்தை காமித்திருக்கிற ஒரு எம்எல்ஏட்ட வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதே முதல்ல ஒரு தப்பான. இல்ல பணம் தேவை இல்ல, எஸ் புரிஞ்சுக்க முடியுது. பட் அதிகாரம் இருக்கும் வேண்டும், அதை நோக்கி நகர்றாங்கன்ற குற்றச்சாட்டு இல்ல. அதுக்கும் இன்னொரு தெளிவு பாத்தீங்கன்னா, நான் ஒண்ணு சொன்னேன்னா, இப்ப அவருடைய நிதியில் அவருடைய தொகுதி மக்களுக்கு அவரால் முயன்றதை செய்வது ஒன்றுனா, அரசு நிதி, எம்எல்ஏ நிதியை தாண்டி ஒரு ஆளுகின்ற அரசிடமிருந்து நிதி வர வேண்டும். அதன் மூலம் ஒரு சிறந்த தொகுதியாக அதை மாற்ற வேண்டும். ஏனென்றால் அந்த தொகுதி மிக விவசாயிகள் நிறைந்த தொகுதியா இருக்கு. சரி, அப்ப அதற்கான திட்டங்கள் வேண்டும்னு கேட்கறாங்க.
இது கடந்த 5 ஆண்டுகளாக திமுகவுடன் தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. அதுபோக திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் என்ன சொன்னார், ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் உங்கள் தொகுதியில் உள்ள 10 பிரச்சனைகளை சொல்லுங்க, அதுல நான் வந்து குறிப்பிட்ட பிரச்சனைகளை நான் முழுவதும் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி எல்லா தொகுதியத்தையும் கேட்டார். இர்ரெஸ்பெக்டிவ் நீங்க திமுக எம்எல்ஏவோ அதிமுக எம்எல்ஏவோ எல்லாரும் 10 கோரிக்கை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அன்னைக்கு கலெக்டர்ஸ் மூலம் அதை ஃபார்வர்ட் பண்ணி இங்க வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் திமுக ஆட்சியில அப்படி கொடுத்த ஒன்றை கூட அதிமுக எம்எல்ஏக்கள் கொடுத்ததை நிறைவேற்றல. சரி, அப்படி நிறைவேற்றாத போது இப்ப மறுபடியும் இன்னொரு 10 ஆண்டுகள் நாம வந்து ஆளுகிற கட்சிக்கு எதிரான மனநிலையில இருந்தால் தொகுதி மக்கள் என்ன பாடுபடுவாங்க? அதாவது ஃபுல் கன்சிடரேஷன் இன் கன்சல்டேஷன் வித் த பீப்புள், தொகுதி பீப்புள் தான். இல்ல இப்ப இருக்க முதலமைச்சர் வந்து தாய் உள்ளத்தோட தானே நடந்துக்கணும், அவர் அப்படி நடந்துக்க கூடாது இல்லையா? அது யாராக எதிர்த்தரப்பாக இருந்தாலும் தாய் உள்ளத்தோட நடக்கிற முதலமைச்சர் தானே நம்ம எதிர்பார்க்கணும். கண்டிப்பாக பிளாக்மெயில் மாதிரி இருக்கு. இல்ல இது பிளாக்மெயிலே கிடையாது சார், அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்க வந்து இப்போ நேற்று அவர் கூட சொல்றாரு, இப்போ அங்க வந்து ராஜினாமா செய்திருக்கிறார். இப்போ சீட் யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு தான் சார், இல்லையா? என்ன மக்கள் இதை பாக்குற மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க, யோசிப்பாங்க என்னப்பா இது இப்படி எப்படி இது இல்ல, அதான் சொல்ல வரேன். அப்போ முழுக்க முழுக்க அவங்களுடைய முடிவு. கட்சி இப்போ வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு. சரி, அதனால கட்சியில் சார்பாக நிறுத்தப்படுகிற வேட்பாளருக்கு நானும் வேலை செய்யறேன்னு அவரும் சொல்றாரு, என்னை நிறுத்தினாலும் நான் நிற்பேன்னு சொல்றாரு. பண தேவை அவருக்கு இல்லைங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்கார். ஏற்கனவே நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. 2026 அரசியல் களத்துல ராஜினாமா பண்ணி ஒரு முன்முடிவு எடுத்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். இவர் இல்ல, இவர் உட்பட கூட இருக்க 4 பேர். சார் இதுதானே உண்மை சார். இப்போ தாவேக்கால நீங்க யாருக்கான ஓட்டை அதை பாக்குறீங்க? திரு விஜய் அவர்களுக்கான வாக்கு, திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கான வாக்கு. அதை நீங்க வந்து உடைச்சு அந்த கட்சிக்குள்ள இனிமேல் வந்து எனக்கான வாக்குன்னு எந்த ஒரு தொண்டர் கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் அதை வந்து நிரூபிச்சிருக்காரு. வேட்பாளர் யார், வேட்பாளர் களத்துக்கு போகல. இல்ல இன்னொன்னு சொல்ல போனா, அப்ப நான் அதிமுகவில் அப்ப இருந்தேன், இப்போ தாவேக்காவுக்கு நானும் மாறிடுவேன். நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு போகும்போது எங்களை எதிரில் இந்த மாதிரி தாவேக்கா வேட்பாளர் நான் எந்த தொகுதியிலையும் பார்க்கல, நான் சொந்த தொகுதிகள். ஆனால் அவர்கள் வெற்றி பெறுவதை நாம இங்க உட்காந்து பார்க்கறோம் இல்லையா? அப்ப இந்த வெற்றி முழுவதும் விஜய் அவர்களுக்கான வெற்றி. சரி, அப்ப அவருடைய அந்த ஒருங்கிணைப்பு என்ன சொல்றாங்க, மக்கள் வந்து இல்ல இவர்கிட்ட நம்ம வாக்கை செலுத்துவோம், அவர் வந்து தனக்கு வேண்டியவர்களை வைத்து ஆட்சியை சிறப்பாக நடத்துவார் அப்படிங்கிற புரிதல் தான் இந்த தேர்தல் கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து வாக்களிச்சிருக்காங்க. இப்போ இதுக்குள்ள குதிரை பேரத்திற்கு இப்போ இன்னொன்று, இப்போ இப்படி இன்னும் சொல்ல போனால் அதிமுக திமுகவினுடைய குடும்பங்களிலிருந்தும் வாக்கு போயிருக்காங்க. அதான் உண்மை. ஆமாம், அப்படி பரவலான வாக்குகள் வரக்கூடிய ஒரு கட்சி ஏன் நாம வந்து குதிரை பேரத்தில் ஈடுபட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு முதல்ல இருக்கான்னு கேட்டா இல்லை. இப்போ இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டு நாளைக்கு நீங்க தேர்தல் வச்சீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய அளவுல வெற்றியை அவங்க ஈட்ட முடியும். 108க்கு 208 கூட போயிடலாம். அதனால குதிரை பேரம் பண்ணித்தான் இந்த ஆட்சியை தக்க வைக்க வேண்டும், ஐயோ எனக்கு மக்கள் அவசியம் இல்லை, அது இல்லை. இன்னொன்னு தேர்தலை சந்திப்பதற்கு அவங்க செலவழிக்கவும் தேவையில்லை. இல்ல இப்ப திரு அன்புமணி அவர்கள் சொல்றாங்க, ராஜினாமா பண்ணியாச்சு இந்த தொகுதியில, திருப்பி நீங்க மக்களை போய் சந்திக்கணும் அப்படின்றத மறந்துடாதீங்க அப்படின்றாங்க. ராஜினாமா செய்யக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு நிச்சயம் தெரியும் இல்லையா? ஆமா தெரியும். தெரியாம சார் இப்பதான் தேர்தல் நடந்துச்சு, எங்கிட்ட வாக்கு வாங்கி 20 நாள் தான் ஆகுது. ஆமா, அதற்குள்ள ரிசைன் பண்ணிட்டு நீங்க வந்துட்டீங்களே, இதனால நமக்கு என்ன நடக்கும்? உங்களுக்கு இல்ல கவர்னன்ஸ் நேரடியாக இந்த அரசோடு தொடர்புடைய ஒரு கேண்டிடேட் உங்களுக்கு வரலாம், அதன் மூலம் நேரடியாக நீங்க ஆளும் கட்சியான மாவட்ட தொகுதியாக கூட இது மாறலாம், அதன் மூலம் இன்னும் உங்களுக்கு சிறப்பு நடக்கும்னு அவங்க சொல்லுவாங்க. சொன்னாலும் நாங்கள் காலகாலமாக இரட்டை இலைக்கு வாக்களித்தவர்கள் விசிலுக்கு வாக்களிப்பாங்களா அப்படின்னு யோசிக்கணும். அதுதான் சார், இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப இதற்கு முன்னால் வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா, விஜயை நேசித்தவர்கள் மட்டும் வாக்களித்திருக்கிறார்கள் இந்த தேர்தல்ல. எஸ், அடுத்து தாவேகா என்கின்ற கட்சியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு பெரிய கட்சி தான் என்பதும் வருகிற போது தேர்தலில் வாக்களிக்கின்ற பேட்டர்னை வேற மாதிரி ஜெயிக்கிற கட்சிக்கு வாக்களிச்சிடலாம் அப்படின்றது இல்லையா? இயல்பான தன்மை.
அதனால அது ஆளும் கட்சியாகவும் இருக்கிறதுங்கிற போது ஆளுங்கட்சியை நோக்கி வாக்களிப்பது ரொம்ப சாதாரண விஷயமாக மாறும். இந்த குதிரை பேரம்லாம் பூதாகரமா வெடிக்கும், 6 மாத காலம் ஒரு ஆண்டு கூட இந்த ஆட்சி நீடிக்காது அப்படின்னு பேசுறவங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க பேசுற அது ஆசையை சொல்லலாம், இன்னொரு தேர்தல் வந்துடாதா அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டு அப்படி சொல்லலாம். ஆனால் பெரும்பான்மை மக்களுடைய எண்ணம் வந்து இந்த 2 கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சியை அவங்க விரும்பியிருக்காங்க. ஒரு மெத்தடாலஜியை கூட அவங்க மாற்று வெளியில இப்படி இருக்கணும்னு யோசிச்சிருக்கலாம். அல்லது இவங்க இருவருமே வந்து ஒரே பேட்டர்ன்ல அரசியல் பேசுறதும் இல்லை திட்டங்கள் வந்து தேவையான திட்டங்களா தேவையில்லாத திட்டங்களா, இன்னும் அக்வைண்டன்ஸ் அவங்களோட ஏற்படுத்தலையா, இல்லை என்ன மாதிரியான விஷயம் தேவை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கே வந்து வேண்டாங்கிற மாதிரி ஒரு குரூப் இருக்கு நமக்குள்ள. அது வந்து இயல்பாகவே எப்போதும் இருக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் விவாதிக்கும் போது கூட சொல்றோம், 10 to 14% ஓட்டர்ஸ் அதிமுக திமுக வேண்டான்னு வாக்களிப்பாங்க எல்லா தேர்தலையும். அப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்க, விஜய்க்கு ஒரு 14%, 15, 20நாங்க. இப்போ 37 வருகிற போது அவருக்கு இது எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு போயிருக்கு. அதாவது சிபிஐ விசாரிக்கணும் கரூர் வழக்கு அப்படின்னு சொன்ன உடனேயே திரு ஆதவ் அவர்கள் டெல்லியில அந்த முகாம்ல வெளியே வந்து சொன்னது ஞாபகம் இருக்கு. எங்களுக்கு 40% வாக்கு இருக்குன்றத பார்த்து 2 கட்சிகளும் பராமப்படுறாங்கன்னு. கிட்டத்தட்ட அது அதுதான் அந்த ரிசல்ட் வந்துருச்சு, நடந்துருச்சு. அப்போ அதாவது சார், மக்கள் ஒரு விஷயத்தை வாக்கின் மூலம் சொன்னால் முதல்ல அதை நாம அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி அக்செப்ட் பண்ணதுல நானும் ஒரு ஆள். நம்ம கருத்து வேற இருந்திருக்கலாம், சரி சரி, என்ன வேணா பேசி இருந்திருக்கலாம். இப்ப நம்ம வீட்டுல 2 குழந்தைகள் இருக்கு. அந்த குழந்தைகள் வந்து அடம் பிடிச்சி இல்ல விடாப்பிடியாக ஒரு விஷயத்தை வேண்டும் என்று நிறுவிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அவங்களோட ஒரு பகைமையை பாராட்ட முடியாது. நம்ம குழந்தைகளோட பாராட்ட முடியுமா? அப்ப அவர்களுடைய முடிவு எடுத்து அந்த முடிவு அதிகாரத்திற்கும் வரக்கூடிய அளவுக்கான செல்வாக்கோடு இருக்கிறதுன்னு சொன்னா சரி, அதை நாம வந்து ஏற்றுக்கொள்ளணும் முதல்ல. இல்ல இப்ப நான் இதை கேட்கிறேன் சார். இந்த 6 மாத காலம் 1 வருடம் தான் குதிரை பேரம் சிபிஐல ஒரு முக்கியமான ஃபைல் போயிருக்கு, டெல்லிக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த குதிரை பேரத்தை பத்தி பேச போறாங்க, காவல் நிலையத்துல வந்து வழக்கு பதிவாகிருக்கு. இதெல்லாம் என்னவாகும்? அடுத்து மறுபடியும் இந்த மாதிரி ஸ்டைல்ல நீங்க எதிர்கட்சிகள் விமர்சனம் வச்சீங்கன்னா விஜயோட செல்வாக்கு இன்னும் பெரிய அளவு உயரும் தான் நான் நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா உங்களோட இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்க மக்கள் வெறுக்கிறாங்க. ஏதாவது சரியா இருந்தா அதன் மூலம் இந்த உதாரணத்தோடு சொன்னீங்கன்னா இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கிறவங்க அதை ஏத்துக்கிட்டு அதுல இருக்கிற நியாயத்தையும் உண்மைத்தன்மையும் ஆராய்வாங்க. ஆமா, நீங்க அவர்கள் மொழியில தான் சொல்லி வேண்டும். இந்த தீர்ப்பு அதை தான் சொல்லுது. இல்ல நான் அந்த மொழிக்கு வரமாட்டேன்னா வெளியே நில்லுங்க, அதுதானே யதார்த்தமா சொல்லக்கூடிய முடிவு. அப்ப இதை விட்டுட்டு பழைய பேட்டர்ன்ல யார்ட்டையாவது ஒரு அறிக்கை எழுதி வாங்கிட்டு இவர் அங்க போனார் உடனே அதுக்கு ஒரு கதை எழுதுரு, இவர் இங்க வந்தார் இதுக்கு ஒரு கதை எழுதுவோம், இப்படி கதையா எழுதிட்டு போனா கதையாவே தான் இருக்க ஒழிய யதார்த்தத்துக்கு வரமாட்டேங்குது. கதைகள் மிகுகிற போது யதார்த்தம் ஜெயிக்கிறது. சரி, அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு ஒரு தேர்தல் களமும் விஜயை நோக்கிய மக்களுடைய வெள்ளமும் அந்த ஓட்டமும் அதைத்தான் காமிக்கிறது. சரி, ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிய ஒவ்வொரு ஸ்டைல வந்து வச்சிருக்காங்க. அது எந்த பெரிய ஒரு பலனையும் அவர்களுக்கு தரவில்லை. அதுல இன்னமும் வந்து இப்ப ஸ்டாலின் சொன்ன மாதிரி எங்களுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டின்னு இருந்தாரு. அப்ப இப்படி கணிக்கத்தவர்னா என்ன ஆகுங்கிறத அவராலே அவரை சீட்டை காப்பாற்ற முடியல பாத்தீங்களா? சரி, அப்ப இதுதான் என்ன இருக்கிறதோ அதைத்தான் நம்ம சொல்லணும், பேசணும். இல்லாத ஒன்றை உருவகப்படுத்தி இப்படி எல்லாம் இருக்குன்னு நம்ம காமிச்சோம்னா இதான் நடக்கும். நன்றி சார். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.